மாமலராய் நோக்குண்டாம் மேனி முடங்காது பூக்கொண்டு தெப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் தாழ்வார் தமக்கு என்று அங்கே அழகாக வேடமுகத்து விநாயகர் பெருமான் அங்கே பேரிலே ஆர்வமித்திருப்பார்களா. நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்கின்ற போது விநாயகர் பெருமான் நினைத்து செய்கின்ற நாயகன் இப்போது முதலிலே தேரிலே ஆர்வமித்திருக்கிறார். அதன் பின்னர் எங்களுக்கு எல்லோருக்கும் நல்ல வாழ்வு தருகின்ற ஆத்தாளை எங்கள் அபிராம வெள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐமுட பாசாம் குசமும் கரும்பு மங்கி சேர்த்தாளை முக்கண்ணி தொழுவார்க்கு தீங்கிலே என்று எல்லோரும் தொழுது போற்றுகின்ற யாழ்ப்பாண திருநாட்டில் வடபால் சைவமும் தமிழும் தலைத்தோங்கி இருக்கின்ற கூண்டாவில் பாரதி புறத்திலே அமர்ந்திருக்கின்ற திருவருள்மிகு புவனேஸ்வரி அம்மையை அழகாக தேரிலே ஆர்வமித்திருக்கிறார்களா. அதன் பின்னர் பாருங்கள், அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாயிருந்தாய் பிரமமாய் இந்த சோதி புலம்பதோர் மேலையாய் கருணையோடு முகங்கள் ஆடும் கலைஞர் 12 கொண்டு ஒருவரும் முருகன் வந்தான் உலகமும் உரிய உரிய என்று அழகாக வெற்றி வேலை தாங்கிக் கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானும் வள்ளி தெய்வாமே சமேதராக அழகான தேவிலே ஆர்வமித்து விட்டார்களா. இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் இந்த தேவனுடைய தத்துவத்தை நீங்கள் எல்லோரும் உணர வேண்டும் அல்லவா. இந்த தேர்திருவிழா என்று சொன்னால் எங்கள் எல்லோருக்கும் அடித்தல் தொழிலை உணர்த்துகின்ற சங்கார தொழிலை உணர்த்துகின்ற தாற்பயம் தான் தேர்திருவிழா. இன்றைக்கு தேர்திருவிழாவிலே பாருங்கள், அழகாக தேரானது 4 வேதங்கள் கொண்ட செல்லையில் அமைந்திருக்கின்றது. இதற்கு யசுர் சாமம் அதுரம் என்று சொல்லுகின்ற 4 வேதங்கள் கொண்ட அழகான சில்லு தேரில் அமைந்திருக்கின்றது. பாருங்கள், அழகான ஜாடிகள் அந்த ஜாடிகள் அமைந்திருக்கின்றது. இந்த தேரிலே பாருங்கள், என்னுடைய வாழ்வியல் நாங்கள் எப்படி வாழ்கின்ற வாழ்வியல் பண்பாட்டு அந்த கருத்துக்கள் எல்லாம் செப்பிய அந்த செப்பி அங்கே தேரிலாம் செலுத்தப்பட்டிருக்கின்றது. தேரானது அண்டம் பிண்டம் இரண்டையும் விளங்க செய்கின்றது இந்த தேர். அப்படி அழகான தேரிலே பாருங்கள் பிரமாத்தி ஆர்வமளித்திருக்கின்றார். நீங்கள் எல்லோரும் அங்கே தேரான இந்த சொற்ப நேரத்திலே ஒளிவிழா வர இருக்கின்றது. இந்த தேரிலே நீங்கள் அம்பியுடைய வனத்தை நீங்கள் எல்லோரும் பற்றி இருக்க வேண்டும். அப்படி அம்பியுடைய தேருடைய வனத்தை பற்றி எழுந்து விட்டால் நீங்கள் அம்பியுடைய இடத்தை நீங்கள் எல்லோரும் பெற்று விடலாம். புறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்துவார் உறவனடி செய்யலாதா. அம்பியை கடல் போல உங்கள் எல்லோருக்கும் அருள் சுழற்கின்ற நாயகி இன்றைக்கு தேர்தலே ஆர்வமளித்து வர இருக்கின்றார். அம்பியைக்கு அழகான சொற்ப நேரத்திலே ராய கோபுரத்துக்குரிய அனுராற்ப நிகழ்வு இன்றைக்கு தேர் திருவிழா வைபவத்திலே நடைபெற இருக்கின்றது. நான் போனாலும் இந்த ஆலயத்திற்கு வந்துவிட்டு சொல்லியிருந்தேன், நீங்கள் அம்பியைக்கு எல்லாம் அமைந்திருக்கிறது, ராஜகோபுரம் அமைய வேண்டும் என்று கூறியிருந்தேன். அம்பியுடைய திருவிழா இந்த ஆலயத்தை சேர்ந்த அடிவருடைய கண்கரையத்தினால் இன்னைக்கு அம்புதமாட்டிக்கு அழகான ராஜகோபுர அனுராற்ப நிகழ்வு சொற்ப நேரத்திலே ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். சிவத்தியானம் செய்து சிவமே ராமனில் மெய்மை அவனி எனத்தின் பொய்வை அதனை அறிந்து உயிர்ந்து எல்லோருக்கும் ஒழிக்கின்ற நல்ல அருள் அறிகின்ற நாயகி பாடல். இப்பொழுது எங்களுடைய ஆலய மணிமண்டபத்திலே இந்த ராஜ கோபுரத்துக்குரிய அனுராற்ப நிகழ்வு ஆரம்பிக்கிறது.
இருக்கின்ற சகல அடியோர்களும் அந்த அனுராப்ப நிகழ்விலே கலந்து அம்மியுடைய தேர்தலும் நீங்கள் எல்லோரும் பெற்றிய வேண்டும். நீங்க பாருங்கள், ஆலய பரிவார சபையில் இணைந்து ராய கோபுரத்துக்குரிய அனுராப்ப நிகழ்வு நடைபெறுகிறது. அதை எல்லோரும் கலந்து அம்மியுடைய திருவுரை நாங்கள் எல்லோரும் பெற்றிய வேண்டும் அல்லவா? அறிவாறு பராசக்தி ஆனந்தம் என்றார், அறிவாறு கருணம் அவளித்து என்றார், அறிவாறு கருணம் அவனன் தானே என்று அம்மையுடைய திருவுரை நீங்கள் எல்லோரும்